ஹாய் குட்டி, இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே. இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டேக்காண்டி ஒருத்தரை உங்களுக்காண்டி கூப்பிட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடியே நான் சில்ட்ரன்ஸ் டே விஷஸ் சொல்லிக்கிறேன். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. இந்த ப்ரோக்ராமில் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ப்ரோக்ராமுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு வந்தது சொன்னோம்ல, அவர் இப்படி திரும்பி நிற்கார். நீங்கள் என்ன பண்ணணுன்னா 1 2 3ன்னு சொன்னால் தான் அந்த சைடு திரும்புவாராம். என்கிட்ட அப்போலே சொல்லிட்டாரு, சரிங்களா? இப்போ நீங்கள் 1 2 3ன்னு சொல்லுங்கள், இந்த சைடு திரும்புவார். 1 2 2 3. சூப்பராக பேசுகிறாருல. இவர் தான் இன்றைக்கி ப்ரோக்ராம் பண்ண போகிறாரு. நான் உங்களுக்காண்டி ஒரு ஸ்பெஷலாக ஒன்று வச்சுருக்காரு. ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. ஓ, ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே வந்தோடனே வாழ்த்து சொல்லி எல்லாத்தையும் கவரை பார்க்க என்ன? ஆமாண்ணே, எல்லாத்தையும் கவர்ந்தாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி உன்னோட பேர் என்ன? என் பேர் ஜூடு. எதுக்கு உன் பேர் ஜூடு வச்சாங்க? என் பேர் ஃபுல் நேமு ஜூட் சொன்னா, அதனால எல்லாரும் ஷார்ட்டா ஜூடு 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 ஜூடுன்னு கூப்பிடுவாங்கண்ணே. அப்படியா? சரி, இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே. எதுக்காண்டி இந்த சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடுறாங்க உனக்கு தெரியுமா? அண்ணே, இன்னைக்கு எங்கள் மாமா பிறந்தநாள்னாலும் கொண்டாடுறாங்கண்ணே. மாமா பிறந்தநாளா? என்னடா சொல்கிற? புரிய மாட்டேங்க. அண்ணே, இன்னைக்கு மாமா பிறந்தநாள், அதனால சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடுறாங்கண்ணே. மாமா பிறந்த நாளைக்கு சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடுவாங்களாக்கும். எந்த மாமா? உங்களுக்கு தெரியாதானே? எனக்கு கூட தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்கு. அதனால தானே இப்படி இருக்கீங்க. என்ன நீ சொல்கிறது எனக்கு ஒழுங்காக புரிய மாட்டேங்கு. எந்த மாமா? உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராச்சும் இருக்காங்களா? அவர் பேரை மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். அவருக்கு நீ பிறந்த நாள், அதனால கொண்டாடுறாங்களாக்கும். இல்லைண்ணே, முன்னாள் பிரதமர் நேருஜி அவர் பிறந்த நாள் சில்ட்ரன்ஸ் டேயே கொண்டாடுறாங்கண்ணே. அப்படியா? இவ்வளோத்துக்கு தெரிஞ்சு வச்சுருக்கே. நீ எங்கே பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட? அண்ணே, இதை நான் புக்கில் படித்தேன், சொல்ல பார்ப்பேன். இதை பார்த்து நல்ல விஷயத்தை மட்டும் கற்றுக்கிடுவேண்ணே. சார், மற்ற எல்லாருமே இந்த ரீல்ஸ் பார்க்குறதுக்கு, பொம்மை படம் பார்க்குறது தான் யூஸ் பண்ணுவாங்க. நீ இவ்வளோத்துக்கு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கே. எப்படி இது இவ்வளோத்துக்கு உனக்கு ஞானம் வந்துச்சு? அண்ணே, நான் டெய்லியும் ப்ரேயர் பண்ணுவானே, டெய்லியும் பைபிளா செய்வானே. அதை வச்சு ஆண்டவர் கொடுத்த ஞானத்தில் அதை வழியில் நான் நடக்கிறேன். சரி, சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே, அதுக்காண்டி சில்ட்ரன்ஸ் காட்டி அதை ஸ்பெஷலாக உன்னால் பண்ண முடியுமா? அண்ணே, நான் ஒரு பாட்டு வச்சுருக்கேண்ணே. என்ன வச்சுருக்க? பாட்டு 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 பாட்டு. என்ன வச்சுருக்க? பாட்டுண்ணே. பாட்டு வச்சுருக்கியா? ஆண்ணே, இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டேல, அதனால் ஒரு பாட்டு, நல்ல பாட்டாக வச்சுருக்கேண்ணே. அப்படியா? ஒரு நல்ல பாட்டாக வச்சுருக்கியா? பாட்டி காமிக்கியா? Happy Children's Day, 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 Happy Children's Day. சூப்பராக பாட்டு படித்த. இப்போ நீ பாட்டு படித்த மாதிரி அண்ணன் ஒரு கதை சொல்லவா? அண்ணே, என்ன கதைனாலும் சொல்லுங்கண்ணே, ஆனால் நல்ல கதையாக சொல்லுங்கண்ணே. சரி, என்ன கதையானு சொல்கிறேன், ஆனால் நல்ல கதையாக சொல்லுவேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் சொல்லுவேன். சரி, நீ எனக்கு ஏதாச்சும் ஒரு கதையை எடுத்து குடிக்கியா? எனக்கு நிறைய கதை தெரியும், ஆனால் உனக்கு தெரிஞ்ச கதையை நான் சொன்னால் தானே நல்லாயிருக்கும். அண்ணே, நீங்கள் ராஜான்னு சொல்லி ஆரம்பிங்கண்ணே. எதுக்கு திடீர்னு ராஜான்னு சொல்லி ஆரம்பிக்க சொல்கிற? அண்ணே, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் ராஜா 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 ராஜான்னு இருந்தார். அவர் எப்போ பார்த்தாலும் என்னை ஏசிக்கிட்டே இருப்பார். அதனால் அவர் பேரை வச்சு ஒரு ராஜா கதையை சொல்லுங்கண்ணே. சரி, அவர் பேரை வச்சு ஒரு ராஜா கதையை சொல்லிடுவோமா? எப்படி சொல்லலாம்? ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எப்படி வரும்? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அப்படி சொல்லி வருவீங்கண்ணே. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்க. என்ன நீங்கள் எக்ஸ்பிரஷனோட ஒரு வேர்டை சொல்லுங்கண்ணே. எக்ஸ்பிரஷனோடைய அது எப்படி சொல்லணும்? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அப்படி சொல்லுங்கண்ணே. ஒரு ஊரில் என்ன ஒழுங்கா சொல்லுங்கண்ணே. எக்ஸ்பிரஷன் வேண்டானே, உங்களுக்கு செட் ஆக மாட்டேங்கி. அப்படியா? சரி, நான் நார்மலாக தானே சொல்லிட்டு இருந்தேன். நீ தானே சொன்ன எக்ஸ்பிரஷனோட சொல்லுங்கன்னு. நான் எக்ஸ்பிரஷன் பண்ண மாதிரி பண்ணுங்கண்ணே, நீங்கள் வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. சரி, நீ பண்ணுற மாதிரியே நான் பண்ணணுமா? என்ன பண்ணணும்? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு என்னது? அந்த ராஜாவுக்கு என்ன எனக்கு கதை
மறந்துட்டா? சரி நான் சொல்கிறேன், நீ கேளு சரியா? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் சரியா? அந்த ராஜாவுக்கு அன்னைக்கு நேரத்தில் பிறந்த நாள் சரியா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. பிறந்தநாள் வாழ்த்து பாடியாச்சா? ஆமாண்ணே, பிறந்தநாள் வாழ்த்து பாடியாச்சு. சரி, அந்த ஊரில் அந்த ராஜாவுக்கு அன்றைக்கி பிறந்தநாள். இப்போது ராஜாவுக்கு பிறந்தநாள்லாம் என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் டான்ஸ் ஆடுவாங்க, நிறைய பேர் பாட்டு பாடுவாங்க, நிறைய பேர் ப்ரோக்ராம் பண்ணுவாங்கண்ணே. ஆமாம், நிறைய பேர் ஆட வந்தாங்க, நிறைய பேர் பாட வந்தாங்க. ராஜாவை எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியாண்ணே? இம்ப்ரெஸ் பண்ணி என்னென்ன பண்ணுவாங்க? இம்ப்ரெஸ் பண்ணி ராஜாட்ட ப்ரைஸ் வாங்குவாங்க. அப்படியாண்ணே, நம்மளும் அங்கே போவானே? போவோம் சரியா, இன்னொரு நாள் போவோம் சரியா? இப்போ வந்து நம்ம கிராஸ் டிவிக்கு சில்ட்ரன்ஸ் டே காட்டி வந்திருக்கோம். முதல்ல இந்த கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போவோம். சரிண்ணே 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 சரிண்ணே, நீங்கள் கதையை சொல்லுங்க கேட்போம். சரி, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு அன்றைய நாளில் பிறந்த நாள். அந்த பிறந்த நாளுக்கு மோச்சில் எல்லோரும் வந்து ராஜாவை மகிழ்விக்கிறதுக்காண்டி டான்ஸ் ஆடுறதும் பாட்டு பாடுறதும் நிறைய கதை சொல்கிறதும் ராஜாவை எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணி ப்ரைஸ் வாங்கிட்டு போயிடணும்னு சொல்லி நினச்சாங்க. அடியானே? ராஜாவுக்கு பையங்க இருந்தாங்க சரியா? 3 பையங்க இருந்தாங்க. அந்த 3 பையங்களும் அப்பாவுக்கு அன்றைக்கி நாளில் பிறந்த நாள். அன்றைக்கி பிறந்த நாள் இருக்க மோச்சில் எதுக்கு என்னைய பார்க்க? அங்கே பாரு, எல்லாரும் சில்ட்ரன்ஸும் உடனே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ராஜாவுக்கு 3 குமாரர்கள் இருந்தாங்க. அந்த 3 குமாரரும் ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி ஒவ்வொருத்தனாக வாரம் வச்சில் என்னென்னா ஒவ்வொருத்தன் வந்து சொல்கிறான்னா, நீங்கள் தங்கம் மாதிரி நல்லாக இருக்கீங்க அப்படியே சொன்னான். இன்னொருத்தன் வந்து சொல்கிறான், நீங்கள் வைரம் மாதிரி நல்லா பலன்னு இருக்கீங்கப்பா அப்படியே சொன்னான். அவனும் ராஜா வந்து ப்ரைஸ் கொடுத்துருவார்ல? ஆமாம், ப்ரைஸ் கொடுத்தாரு. 3வது பையன் இருக்கான்ல, அவன் வந்தான். 3வது பையன் வந்து, அப்பா நீங்கள் உப்பா இருக்கீங்கப்பா அப்படின்னு சொன்னார். எதுக்குண்ணே உப்பா இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னார்? அது வந்து நான் கடைசியில் நான் சொல்கிறேன் எதுக்கு உப்பா இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சரியா? இப்போ வந்து அவர் உப்பான்னு சொல்லி சொன்னோடனே ராஜாவுக்கு செம டென்ஷன் ஆகிட்டு, ஏய் நீ ஏன் பையனாக இருந்துட்டு என்னை எப்போது உப்பு அப்படின்னு சொல்லிட்டியே அப்படி சொல்லி சொன்னாராம். கோவப்பட்டு வேறு ஒன்றுமே சொல்லலையா? அவர் ரொம்ப கோவப்பட்டார். அந்த பையனை ரொம்ப வெறுத்துட்டார். நீ என்னை பார்த்து என் பிறந்தநாள் அன்றைக்கி என்னை உப்பு அப்படின்னு சொன்னேன்ல, அதனால் ரொம்ப வெறுத்துட்டார் அந்த பையனை பார்த்து. அப்போ பார்த்து இந்த பையனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆனோடனே நேராக போய் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறான். என்னன்னு தெரியுமா சொல்கிறான்? அப்பாட்ட போய் நான் இப்படி சொன்னம்மா, அவங்க அப்பா வந்து என்ன பண்ணிட்டாங்க, என்னை ரொம்ப ஏசிட்டாங்கம்மா. அடியாம்மா, சரி நான் பார்த்துக்குறோம் அப்படியே சொன்னாங்க, அப்படியே சொல்லிடுவாங்களே. ஆமாம், நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து ஒன்றுத்துக்கு கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு துண்டு மட்டும் யார் கையில், அந்த 3வது குமாரன் இருக்கான்ல, 3வது குமாரன் கையில் போய் கொடுத்தாரு. 3வது குமாரன் கையில் கொடுக்க மூச்சில் அப்பாட்ட போய் இந்த சீட்டு துண்டை கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. அவன் போய் நேராக குடுன்னு ஓடி போய் அப்பா கையில் போய் இந்த சீட்டு துண்டை கொடுக்கான். அதில் என்ன எழுதிருந்துச்சுன்னா, இன்னைக்கு சமையல் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி வந்து எழுதி ராஜா கையில் ஒப்படைக்க சொல்லி அந்த குமாரன் கையில் கொடுத்துருக்காங்க. அப்போனா ராஜாவுக்கு ஜாலி தானே? ஆமாம், ஜாலி தான். அன்றைக்கி வந்து சாப்பிட வந்திருக்காரு. சாப்பிட்றதுக்கு வந்து ராஜா வந்து உட்கார்றாரு. ராஜா வந்து உட்கார போச்சுல, இன்னைக்கு நல்ல ஒரு கட்டிட வேண்டியதான், நான் மனைவி பண்ண சாப்பாடை ஒரு கட்டிட வேண்டியதான் அப்படி சொல்லி நினச்சிட்டு வந்து அங்கே வந்து உட்கார்ந்தாரு. அப்படி சாப்பிட்ணும் எடுத்து வச்சுட்டு அப்படி நிறைய வெரைட்டி ஆஃப் அரசவையில் எப்படி சாப்பாடு இருக்கும் நீ சொல்லு? நல்லா டேஸ்ட்டாக அழகா சூப்பராக இருக்குண்ணே. ஆமாம், சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக அரசவையில் சூப்பர் சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. வச்சிருக்க மச்சில் அப்படி லேடாக எடுத்து அங்கே உள்ள சாப்பாடில் ஒரு சாப்பாடு எடுத்து வாயில் வச்சார். சாப்பாடு எடுத்து வாயில் வைக்க போச்சில் ஒரு மாதிரி உப்பு கம்மியாக இருந்துச்சு. உப்பு கம்மியாக இருக்கும் போதில் சரி ஒரு சாப்பாடில் தானே உப்பு கம்மியாக இருக்குது, சரி அடுத்த சாப்பாடு எடுத்து வைப்போம்னு சொல்லி அடுத்த சாப்பாடு எடுத்து வாயில் வைக்காரு. வாயில் வைக்க போச்சில் அதுலேயும் உப்பு கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே உள்ள அவ்வளோ ஃபுட்டுலேயும் எக்கச்சக்கமான ஃபுட்டு ராணி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த எக்கச்சக்கமான ஃபுட்டுலேயும் உப்பே இல்லாத போச்சில் அவர் வந்து ஒரு மாதிரி கவலையாகி ஃபீலிங் ஆகி ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டார். உட்கார போச்சில் அப்படி ஐயோ இன்றைக்கி உள்ள சாப்பாடில் உப்பே இல்லையே, இதை நம்ம போய் குறையும் சொல்ல முடியாத, குறை சொன்னால் நம்மளை பார்த்து ஏதாச்சும் நினைப்பாங்களே அப்படின்னு ராஜா நினச்சாரு. அண்ணே அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு?
இரு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ராஜா வந்து ஃபீலிங் ஆகி போய் உட்காந்துருந்தார். ஃபீலிங் ஆகி போய் உட்காந்தும்போது ராணி அந்த இடத்துல வந்து ராஜாவை பார்த்து ஒரு மாதிரியாக சிரித்தாங்களாம். சிரிக்கும் போச்சுல என்ன தெரியுமா நடந்துச்சு, ராஜா வந்து எதுக்கு ராணி நம்மளை பார்த்து இப்படி சிரிக்கா, ஒரு மாதிரி நக்கலாக ஒரு மாதிரி கேலி பண்ணுற மாதிரி சிரிக்கால, எதுக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும் போச்சுல காலையில் பண்ண சம்பவம் நான் வந்துச்சான். என்ன சம்பவம் நான் வந்துச்சுன்னா, அப்போ பார்த்து தான் பையன் வந்து ராஜாவை பார்த்து உப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டா ராஜாவுக்கு எவ்வளோ வேல்யூவான உப்பு, எவ்வளோ நிறைய சாப்பாடு இருந்தாலும் அதில் உப்பு போடல டேஸ்ட்டே இருக்காது. அப்போ தான் ராஜா புரிஞ்சுக்கிட்டாரு, அப்போனா நம்மளை வந்து உயர்த்தி பேசியிருக்கான் என் பையன், நம்ம வந்து நம்ம சீப்பாக நினச்சிட்டோமே அப்படி சொல்லி நினச்சாரு ராஜா. அதுக்கப்புறம் அந்த ராஜாவை வந்து அந்த பையனுக்கு 3வது பையனை கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுத்தாரு. ப்ரைஸ் கொடுத்து நல்லா கெட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்து அவனுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்து, நீந்தாப்பா என்னை ரொம்ப வாழ்த்திருக்க. அதுக்கப்புறம் தான் ராஜா சாப்பிட்ட பிறகு தான் அது தெரிஞ்சிருக்கு, எப்படி என்னை வாழ்த்தினதுக்காண்டி உனக்கு ப்ரைஸ் கொடுக்கன்னு சொல்லி அந்த அரசருக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு கதை கேட்டல ஜூடு, இந்த கதையில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? உப்பாக இருக்கணும் கற்றுக்கிட்டோண்ணே. ஆமாம், உப்பாக இருக்கணும். ஆமாம், உப்புக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது தெரியுமா? நீ எவ்வளோ பெரிய அழகான சாப்பாடை வாங்கினாலும் சரி, எவ்வளோத்துக்கு காசு கொடுத்து எவ்வளோ நிறைய சாப்பாடு வாங்கினாலும் சரி, இத்தினோண்டு உப்பு போட்டால் தான் அது வந்து சாப்பாடு நல்லா இருக்கும். சரியா? அந்த இவ்வளோண்டு சாப்பாடு நல்லா இருக்கும், இல்லைன்னா அந்த சாப்பாட்டுக்கு மதிப்பே இருக்காது. இது போல தான் ஆண்டவர் பைபிளில் ஒரு வசனம் இருக்கார். என்ன வசனம் பார்க்குமா? மத்தேயு 5:13 நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். என்னன்னே நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களே? ஆமாம், நான் சொல்லலை, ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லியிருக்காரு. ஆமாம், நம்மளும் இந்த பூமியை பொறுத்தளவுக்கு நம்ம உப்பாக தான் இருக்கும். எவ்வளோத்துக்கு வேல்யூவே இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் ஒரு காரியத்தில் வேல்யூ வர வைப்பாங்க. சரிங்களா? அது போல் நம்மளும் வாழணும். ஒருத்தருக்கு நம்ம யூஸ்ஃபுல்லே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஆண்டவர் வந்து நம்மளை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துறதுக்காண்டி ஆண்டவர் நம்மளுக்குள்ளே வர வைக்கிறதுக்கு நம்ம தான் என்ன பண்ணணும்? டெய்லியும் ப்ரேயர் பண்ணணும், டெய்லியும் வசனம் வாசிக்கணும், டெய்லி ஆண்டவர் கூட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கணும். ஓகேவா? எதெல்லாம் தவிர்க்கணும் தெரியுமா? ஃபோன் யூஸ் பண்ணுறத தவிர்க்கணும், தேவையில்லாத அடிஷனை தவிர்க்கணும். சூப்பராக கதை சொன்னோம்ல. இந்த நிகழ்ச்சியை இதோடு முடிக்க போகிறோம். இதுக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். ஆமாம், ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கண்ணை ஒன்றும் கையை கஃபணும், முழங்கால் பண்ணணும். சரி, இதெல்லாம் பண்ணணும். நீங்களும் முழங்கால் பண்ணுங்க, கண்ணை மூடுங்க. ப்ரேயர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? கையை கூப்பிடணும். இப்போ ப்ரேயர் பண்ணிடுவோமா? அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த வேலையில் ஆண்டவர் இந்த சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வந்திருக்கோம், அதற்காக நன்றி ஆண்டவர். அப்பா இந்த வேலையில் ஆண்டவர் ஒவ்வொரு குழந்தைகள் ஆண்டவர் இந்த டிவி சேனல் முன்னாடி வந்து ஆண்டவரே பார்த்துட்டு இருப்பாங்க. இயேசு சுவாமி, ஏசப்பா அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அவங்க வந்து உப்பாக இருக்கிறதுக்காக நீரே ஆண்டவரே அவங்கள பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. ஒவ்வொரு காரியத்தில் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க இயேசு சுவாமி. ஏசப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி இயேசு சுவாமி, எல்லா காரியத்தையும் ஞானத்தை கொடுத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே சுகத்தை பலன் தந்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. எந்த ஒரு நாசமும் மோசமும் நேரிடாத அளவுக்கு ஆண்டவரே இந்த குழந்தைகளை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமாம், ஆமென். சரியா? இதுடன் இந்த ப்ரோக்ராம் முடியுது. இதே மாதிரி அடுத்த ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் என் பேர் ஜான்சன், உன் பேர் என்னது? ஜூட். பாய் பாய். பாய் பாய்.